மேல் சேனல் அதுக்கு இல்லாத இடத்துல நின்றும். அதுக்கப்புறம் அடுத்த சேனல். ஆனால் இது ஃபெயிலியர் போர் சுற்றுது, அதுக்கப்புறம் சுற்றாது. சரி சுற்றி எனக்கு தெரியாமல் காட்டினாலும் இதை காட்டி கொடுத்துரும். வெள்ளை பாரு சுற்றும். இது வந்து சக்ஸஸ் போட். இரும்பு குண்டு ஒரு குண்டு வந்து ஓடுறது 3 அடி ஆழத்தை காட்டும். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கா, அதனால் இது தலையை சுற்றும். 30 வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் வந்து வாட்ச் வச்சு பார்த்தாரு. போர் போட போகிறோம். திரு தேவசாயம் அவங்க வந்து பண்ணவளை சர்ச்சோடைய ட்ரெஸ்ஸராக இருக்காங்க, தலைவராகவும் இருக்காங்க. அங்கே ப்ரைஸ்லாம் தந்துருக்காங்க. பார்த்துக்கலாம் எத்தனை அடி ஆழம்னு பார்த்து. சூப்பராக நல்லா வணக்கம். அதிலும் நீரோட்டம் அதை குறித்து நாம் சற்று பேசும்படியான ஒரு வீடியோ. முழுமையாக இதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது தண்ணீருக்காக ஆங்காங்கே ஒரு நேரத்தில் கிணறுகள் தோண்டப்பட்டது. நீரூற்றுகளை கண்டுபிடிக்கும்படியாக கிணறுகள் தோண்டப்பட்டது. அதனை முன்னோர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தாங்க, அறிவியல் என்ன சொல்லுகிறது, தற்பொழுது வரலாறு அனுபவம் எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்ததான ஒரு முழு தொகுப்பாய் இதை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேனல் கிழமேல் சேனல் அதுக்கு இல்லாத இடத்துல நின்றும். அதுக்கப்புறம் அடுத்த சேனல் பிடிக்குதா, அதுக்கப்புறம் அடுத்த சேனல் என்னோட சேனல். எல்லா சேனலையும் காட்டும், எல்லா சேனலையும் கரெக்டாக காட்டிகிட்டே இருக்கும். ஆனால் இது ஃபெயிலியர் போர். இப்போ 11:20 பார்க்காம 12 மணிக்கு இதில் ஷார்ப்பாக நின்றும். அது ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம். 12 மணிக்கு பின்னாடி இது ஏற்கனவே போர் போட்டாங்க. இப்போ ஆமாம், 12 மணிக்கு பின்னாடி வேணால் இப்போ சுற்றுது, அதுக்கப்புறம் சுற்றாது. சரி. அதனால் இது ஃபெயிலியர். அதனால் 2 டைம் பார்க்கணும். பாறை உள்ள இடத்துல 2 நேரமாக பார்க்கணும். 12 மணிக்கு முன்னாடியும் 12 மணிக்கு பின்னாடியும் பார்க்கணும். இதே பாயிண்ட்டு நம்ம 12 மணிக்கு நான் பார்க்கும்போது இது சுற்றாது. இப்போ சுற்றுதுலாம், இப்போ சுற்றுதா 12 மணிக்கு மேலே ஷார்ப்பாக சுற்றாது. இது வந்து கண்டுபிடிக்கும். தண்ணி இல்லாத இடத்துல இது சுற்றாது. நீங்கள் பேசுங்க. இப்போ அந்த போர்னு தெரியும். இது வந்து ஃபெயிலியரை போகிற காட்டுது. இது ஒரு 200 அடிக்கு கீழே உள்ள கரும்பாறை. இது வந்து தண்ணி இல்லாமல் ஒரு 300 அடி போர் போட்டிருக்கு. அதில் மூடி ஏற்றிட்டு எனக்கு தெரியாமல் காட்டினாலும் இது காட்டி கொடுத்துரும், தண்ணி வராது. இது வெள்ளைப்பாறு. இது வெள்ளைப்பாறு சுற்றும். இது ஒரு சேனல். இனிமேல் தண்ணி வந்த இடத்துல பார்ப்போம். விட்டு ஒரு அடி 1.5 அடியில் சேனல் ஒவ்வொன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்படி வந்து மொத்தமாக ஜாயின். ஒவ்வொரு சேனல்லையும் கொஞ்சம் தண்ணி வந்து இதில் வந்து பவராக சுற்றும். கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆமாம், இது பவராக சுற்றும். இது வந்து சக்ஸஸ் போட். ஆமாம், இது வந்து கிழமேல் சேனல். அது என்னது சொல்கிறது, ஓடம்பாங்க சேனல் வந்து இப்போ இல்லாத இடத்துல நிற்கும். சேனலில் பிடிக்கும்போது வரும், ஓடு போடுறோம். சேனல் எவ்வளோ அகலத்தில் போகுதுன்னு பண்ணிக்கலாம். இந்த சேனல் எவ்வளோ அகலத்தில் போகுதுன்னு அவ்வளோ அகலத்தில் போகுது. 3.5 அடி போகுது. 3 அடி அகலம் போகுது. சரி, நீங்களும் பார்த்துட்டு மார்க் பண்ண வந்து இப்படி பார்க்கும். சென்டர் அதில் வந்து பார்க்கும். இப்போ இதில் இல்லாத இடம் அதில் இல்லை. விரல் மாதிரி ஒன்று வந்தால் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது அடுத்த சேனல். மறுபடியும் இது தென்மேடல் சேனல். அதுக்கப்புறம் இந்த கிராஸ்.
அதுக்கு ஒரு சேனல். இது அந்த சேனல். இது ஈசான மூல சேனல். ஈசானம் மூலைன்னு. ஆமாம், இந்த சேனல். எல்லா சேனலும் ஒவ்வொரு சேனல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி 40 அடி 50 அடி 60 அடி 90 அடி 100 அடி 150 அடி வரைக்கும் தண்ணி வந்தால் ஃபுல்லாக சப்ளை ஆகுது. ஒரே இடத்துல இருக்கும், ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கோம். சரி சரி. அப்படி வெளியெல்லாம் இருந்து கொண்டாட முடியாது. இப்போ இது தான் நம்ம பார்த்தோம். இது இந்த கல் வச்சிருக்க இடம் ஏற்கனவே அந்த மார்க் பண்ணது. ஜாயிண்ட் 3 பார்த்தோம், அதில் ஒன்றே செலக்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து சூப்பர் தண்ணி. சரி தண்ணி என்ன தண்ணின்னு இந்த இதில் வச்சிருக்கு. கிரவுண்டு கீழே என்ன தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வச்சாலும் சுத்தம். சுத்தம். பார்ட்ஸ் போட்டு பார்க்குறேன். வேறு தண்ணியே சுத்தாது. ஆ ஆ. அதனால அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சால்ட்டு போட்டோம்னா சுத்தாது, லேசாக சுத்தனா. இப்போ அடி கணக்கு பார்த்துருமா? அதை அப்படி கையில் வச்சு காமிங்க. அந்த இது என்ன பண்ணுறீங்க? இது வந்து இரும்பு குண்டு. இரும்பு குண்டு. ஒரு குண்டு வந்து ஓடுறது 3 அடி ஆழத்தை காட்டும். ஒரு குண்டு 3 அடி ஆழம் வந்து 3 அடி. அப்போ எத்தனை முழுதோ அதுக்கு தக்க பெருக்கி பார்க்கணும். பெருக்கணும். ஆமாம். இப்போ சென்டரை முதல் பார்த்துருவோம். சென்டர்னா ஆழமாக என்ன சேனல் இருக்கோ அதை காட்டும். 400 அடி மேக்ஸிமம் அந்த 300 அடி காட்டும். கீழே உள்ள நீரோட்டத்தை அடியில் உள்ள காட்டும். மறுபடி சைடில்னா சைடு காட்டும். 1 போடுறோமா 1 2 இப்போ ஸ்லோவாகிட்டே இருக்கு. சுற்றுற பாட்டில் வந்து ஸ்லோவாகிட்டு இப்போ அப்போதைக்கு. அது நிற்கும் வரைக்கும் போடணும். இப்போ 30-90 அடி வரை காட்டுது, சுற்றுது. அதுக்கு கீழே போகுது. இப்போ சுத்தமாக நின்றுட்டு 35 பால்ஸ்னா 105 அடியா? சுற்றி விட்டாலும் சுத்தாது. சுற்றி விட்டாலும் சுத்த. ஒரு பால்ஸ் எடுத்தால் சுற்றும். ஒரு பால்ஸ் எடுத்தானா சுற்றுதா? ஒரு பால்ஸ் எடுத்தால் சுற்றும். அது போட்டால் நிற்கும், பிரேக் அடித்த மாதிரி. எடுக்க எடுக்க ஸ்பீடு கொடுக்கும். ஒவ்வொரு சேனலும் எத்தனை அடியில் போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது 100க்கு கீழே காட்டுது. 100 110 காட்டும். 110 அடி. இப்படி சுற்றி விட்டாலும் சுத்தாது. சரி சரி. இப்போ நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறது நல்ல தண்ணி. ஆமாம், இங்கே எங்கே உள்ள தண்ணி? சுத்தாது. இங்கே உள்ள தண்ணி. அதை சொல்லுங்கள். ஒரு சால்ட்டு போட்டா சொன்னால் சுத்தாது. ஏன்னா அங்கே கீழே வந்து நல்ல தண்ணி இருக்குது. அந்த நல்ல தண்ணிக்குரிய இருக்கும். நல்லா ஒரு இதெல்லாம் எடுக்க சுற்றுதா? எடுக்க எடுக்க ஸ்பீடு சுற்றும். இதான் எடுக்க எடுக்க ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும். வண்டியில் தண்ணி ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் ஓட்டாச்சுன்னா இதாக இருக்கும். அது கடைசியில் பார்க்கும். நின்ட்டா எத்தனை கல் எத்தனை இருந்துச்சு? 35 விழுது. 100 110 சொல்லாண்டிக்கும். இப்போ இந்த சேனலை பார்த்தோம். பெண் மெடல் சேனலை பார்த்தோம். பெண் மெடல் சேனல் எவ்வளோ போடணும்? இது 55 அடி காட்டுது. இது கம்மியாக இருக்குது. 50 வரைக்கும் சும்மா தான் போகும். அதுக்கு பிறகு தான் தண்ணி அடிக்கும். அது இதில் இதுவும் கிடையாது பார்க்கும். இது தென்வடலில் 55 அடியில் காட்டுது. இது கிளமேல். இது 75 75. கிராஸ். இது 90 அடி காட்டு. இந்த கிராஸ் இன்னும் கிளீனாக அடிக்க வச்சிருக்கா இல்லையா? இல்லை, அது கடவுள் காப்பாற்றிருக்காரு. முன்னாலும் நம்ம வந்துட்டு போய் ரொம்ப நாள் இருக்கும்ல. வேறு பார்த்ததுண்ணா? ஆமாம், இது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வரணும்னு பிளான் பண்ணோம், வர முடியாமல் நான் வெளியே போயிட்டேன். இது 75 அடி காட்டுது. அப்போ மேலேயும் கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருக்குது. ஸ்டெப்பில் வரும். ஒரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு தண்ணி வரும். எங்கள் கிணத்துல பார்க்கும்போது ஒரு ஊற்று மேலே இருந்துச்சு. நீங்கள் போர் போடும்போது கீழே இருந்ததை பார்த்தோம்.
இது வந்து ஒரு சேனலில் இவ்வளோ ஸ்பீடு சுற்றுதா, ஒரு சேனலில் இவ்வளோ ஸ்பீடு தான் சுற்றுது. ஃபுல்லாக இன்னைக்கு பூரா பார்த்தாலும் இவ்வளோ தான் சுற்றும், நேராது. அதெல்லாம் நிற்கிறது நின்றும். இப்போ அடுத்த சேனலில் பிடிக்கும், அடுத்த சேனல் சுற்றுதா. இப்போ ஒரு சேனலில் இவ்வளோ தான் சுற்றுது, டபுள் சேனலில் டபுள் சுற்றும். 2 ஸ்பீடு ஒன்று எடுத்தால் பாதி சுற்றும். அப்படி இதில் வந்து எல்லாம் சேர்றதுனால ஃபேன் சுற்றின மாதிரி சுற்றும். இதில் பிடிக்கவே முடியாது, அத்திரி சரி சரி. எல்லாம் சேர்ற இடத்துனால ஃபேன் சுற்றின மாதிரி சுற்றும். அப்போ இந்த கல் வச்சிருக்க இடம் தான் எல்லா நீரோட்டமும் வந்து சேருது. எல்லா நீரோட்டமும் வந்து அதில் வந்து சேருது. அதில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம போர் போடும்போது எல்லா நீரோட்டமும் வந்து அதில் வந்து சேருது. அதில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம போர் போடும்போது மேல் ஊற்று கீழ் ஊற்று எதுனாலும் எதுலையாவது ஒன்றில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இந்த இது வந்து 200 அடிக்கு கீழே உள்ள கல் பார், கருங்கல். இது வந்து தண்ணி இல்லாத இடத்த தண்ணி போர் 300 அடி 400 அடி போட்டு தூசியாக உள்ளதை எனக்கு மறைச்சிட்டு காட்டினாலும் இது வந்து காட்டி கொடுக்கும். அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி இருக்கா இல்லையான்னு போர் ஃபெயிலியர் போகிற கண்டுபிடிக்கும். இது இதில் தண்ணி இருக்கிறதுனால இது சுத்தாது. இது அங்கே எடுத்த அந்த கல் எப்படி தானே? ஆமாம், சரி. வெள்ளை கல்லுக்கு சுற்றும். சீனிக்கல்லுவாங்களா, சீனிக்கல் ஒயிட்டாக இருக்குல்ல, தேங்காய் கல் மாதிரி. சீனிக்கல் இதில் சுற்றும், ஸ்பீடாக சுற்றும். என்ன கல் பொடி சீனிக்கல் நல்லா சுற்றும், ரொம்ப சுத்த விடக்கூடாது. அப்போ இந்த கல் கீழே இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், அப்படிதானே? அதுக்கு அத்தனை கூட இருந்தால் பை செஞ்சு மூஞ்சில் அடிச்சதுன்னா அவ்வளோ தானே. அதுதான் பை செஞ்சு வச்சுருக்கு. இது அடுத்த கல் ஏன் சுத்தம், அந்த இது மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இது சயின்டிஃபிக்காக பார்க்குறது கல்கத்தாவிலேருந்து ஆன்லைனில் வர வச்சது. இது சேனலை காட்டும். சேனல் டைரக்ஷனில் காமிக்குமோ? சேனல் டைரெக்டாக காட்டும். இதுக்கா சுற்றுதா, இது தென்வடலுக்கு சுற்றி காட்டுதா. ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கோம். இது சும்மா வாங்கி வச்சுருக்கோம். சுற்றுதா, எல்லா இடத்துலையும் நிற்கும். நின்றுதா, அடுத்த சேனலில் சுற்றும். இது சேனலில் கண்டுபிடிச்சி நம்ம அந்த முறையில் கண்டுபிடிச்சதை இது இந்த ராடு மூலம் கண்டுபிடிச்சி, ராடு மூலமாக கண்டுபிடிச்சி. காப்பர் ராடு கொடுக்கணும். காப்பர் ராடு யோகநாதன் ஆன்லைனில் பாட்டு அனுப்பி வாங்கி தந்தான். சரி சரி சரி. இன்னொன்று இப்போ மிஷின் வச்சுருக்காங்களா ஒன்று, இந்த ஆண்டனா மாதிரி வச்சு ஒரு மிஷின் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? வேறு இடம் அது இல்லாத இடத்துல நிற்கும். இப்போ அடுத்த சேனலுக்கு இப்படி காட்டும். சரி சரி. அந்த ஒவ்வொரு சேனலுக்கும் அப்படி தூக்கி எந்திரிக்கும். நான் இது பண்ணல, அதான் எந்திரிக்கு இதுவானது. அப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் தூக்கி எந்திரிக்கும். இதில் வந்து கையை விரிச்சு வைங்க, நல்ல உள்ளங்கையில் நிற்கிறோம். இதில் நிற்கும் போது இதில் வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையை சுற்றும். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கா, அதனால் இது தலையை சுற்றும். என்ன சுற்றுதா, எனக்கு அது பிடிக்கிறதில்லை. இப்படி நல்ல உள்ளங்கைக்குள்ள வைங்க, எல்லா கரைக்கும் சுற்றும். அது வந்து சேனலில் மட்டும் எந்திரிக்கும். இது எல்லா கரைக்கும் இருக்கா, அதனால் அப்படி சுற்றி காட்டும். சரி சரி. இதில் எஃபெக்ட் அது தேங்காய் வடை வச்சு சொல்லும் போது நல்லா சொல்லிடணும். என்ன இது வந்து எல்லா இடத்துலையும் காட்டும். இது சேனல் மட்டும் பிடிச்சா ஒரு கரைக்கு தான் தூக்கும். நான் தூக்குதா, இது மட்டும் தான் வேலை செய்யும். அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் அந்த ஓட்டம் நீர் ஓட்டம் இருக்குங்கிறத காமிச்சிருது. இல்லாத இடத்துல நின்றும். இல்லாத இடத்துல சும்மா நிற்க அவங்களுக்கு. இது அடுத்த சேனல் போகுதா, இப்படி எந்திரிக்க தான் செய்யும். அதில் வந்து தலையை சுற்றும். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் சுற்றும். சரி சரி சரி. கரெக்டா. அந்த அப்போ வெயிலுக்கு தகுந்ததுக்கு நீரோட்டம் மாறுமா இல்லை எப்படி? ஆனால் அங்கே விபத்து காலத்துலேருந்து இந்த இது அடிப்பாவ நான் ஏழட்டு பயலுள்ள கூட்டு வந்து ஒவ்வொரு அந்த ஒயர் வச்சு அடித்து பார்ப்பாவ. அதுவும் ஃபெயிலியர் தான். அவர்கிட்ட போய் காட்டு பார்த்தேன், தெரில. நம்ம இதில் போட்டு காப்போம். இது ஃபஸ்ட்டு ஒரு
30 வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் வந்து வாட்ச் வச்சு பார்த்தாரு அந்த தோட்டத்தில். இந்த வாட்ச் இப்படி பெண்டல மாதிரி அடிக்கும். இதை வச்சு தான் மொதல் பார்த்தது. சரி சரி. அடிக்கலாம் பெண்டல மாதிரி அடிக்கும், இல்லாத இடத்துல நிற்கும். வாட்ச் ரிப்பேர் ஆகிறதுனால வாட்ச் வச்சு பார்க்கறது கிடையாது. இப்போ வாட்சி உள்ள முள்ளுகளெல்லாம் அத்துட்டு போயிடும். அத்துட்டு போயிடும். இதை வாட்ச் வச்சு பார்க்கலாம், செயின் வச்சு பார்க்கலாம், சுத்தக்கூடிய இதை பார்க்கலாம், மைனர் செயின் வச்சு பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் கிடைக்கும். அடிக்கா ராஜன் பண்ணவில்லை திரு தேவசாயம் அவங்க வந்து பண்ணவில்லை சர்ச்சோடைய ட்ரெஸ்ஸராக இருக்காங்க, தலைவராகவும் இருக்காங்க. அவங்க இந்த பரும்காட்டில் வந்து தண்ணி பார்க்குற பயங்கர கஷ்டமான ஏரியா. இதில் அவங்க ஒரு 4-5 டெக்னிக்கல் வச்சு பார்த்து ஒரு 100 அடிக்கில் தண்ணி நல்ல தண்ணி இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க. போர் போட போகிறோம். 100லேருந்து 150 மேக்ஸிமம். 100லேருந்து 150 மேக்ஸிமம். அது என்ன தண்ணி இருக்குன்னு அதை நல்ல தண்ணி வச்சே பார்த்தாச்சு. இருக்கிற இந்த ஏரியாவில் நல்ல தண்ணி வச்சு பாட்டில் பார்க்கணும். கீழே உள்ள கிரைண்ட் வாட்டர் இதில் வச்சாலும் சுற்றும். வேறு தண்ணி உப்பு தண்ணி வச்சாலும் சப்பு தண்ணி. ஏற்கனவே இங்கே உள்ள வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணி மாதிரி 50 டிடிஎஸ்குள்ளே இருக்குது. 50க்குள்ளே தான். ஆமாம். நம்ம என்ன தண்ணி இருக்குது 3மே பார்த்துட்டுருக்கேன். மற்றவங்க யாரும் இதெல்லாம் வீடியோவில் பெருசாக சொன்ன மாதிரி தெரில எனக்கு. நான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். நாங்கள் திரும்பவும் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா சில இடங்களில் 12 மணிக்கு மேலே நீரோட்டம் இருக்காது, சுத்தாது. அப்போ அந்த இடத்துல சரியான தண்ணி வராது, ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதனால் திரும்பவும் அந்த இடத்த நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். மணிக்கு பின்னாடி இது ஏற்கனவே போர் போட்டாங்க. ஆமாம், 12 மணிக்கு பின்னாடி வேணா இப்போ சுற்றுது, அதுக்கப்புறம் சுத்தாது. சரி சரி. அதனால இது ஃபெயிலியர். அதனால 2 டைம் பார்க்கணும். பாறை உள்ள இடத்துல 2 நேரமும் பார்க்கணும். நீரோட்டம் இருக்கிற மாதிரி முன்னாடியும் 12 மணிக்கு பின்னாடியும் பார்க்கணும். இதே பாயிண்ட் நம்ம 12 மணிக்கு நான் பார்க்கும்போது இது சுத்தாது. இப்போ சுத்துதுல, இப்போ சுத்துதா 12 மணிக்கு மேலே ஷார்ப்பாக சுத்தாது. சுற்றுலாம் இப்போ சுற்றும். ஃபெயிலியரை கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஒரு 300 அடி போர் போட்டு தூளாக கிடக்கு, நீங்கள் அதை சாக்கு போட்டு மூடி இடத்தையும் என்கிட்ட காட்டலைனாக்கி தண்ணி இருக்கா இல்லையான்னு இது காட்டி கொடுத்துரும். அதில் சுற்றிட்டுனா தண்ணி கிடையாது. அப்பவுமே சுற்றலாம். இது ஆமாம், அந்த வெள்ளைக்கல்லுக்கு சுற்றும், இதுக்கு சுத்தாது. இப்போ அது எல்லாம் இதில் சுத்தாது. 12 மணிக்கு அதில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே நிற்கும். அதுக்கு நம்மளுக்கு இங்கே பார்க்க வேண்டியதாகிட்டல என்ன. சரி, அதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஆமாம், இது 2மே சொல்கிறதுக்கு வசதி ஆகிட்டு. போர் போட்டிருக்கோம், போர் போட்டு பார்த்தது பார்க்காது, போட போகிறது எல்லாமே. கடற்கரையில் உப்பளத்துக்கு பார்த்தாச்சுன்னா ஹைட்ரோமீட்டரை வச்சு எத்தனை டிகிரி, 9 டிகிரினா 9 டிகிரி எடுத்து பார்க்கணும். 10 டிகிரி பார்க்கணும், 11 டிகிரி பார்க்கணும். எத்தனை டிகிரி கிடைக்கும் அத்தனை டிகிரிக்கு சுற்றி காட்டும். அதுக்கு தண்ணி அது மாதிரி தண்ணி கிடைக்கும். டிகிரி கூட அவங்களுக்கு லாபம். ஆமாம், அந்த உப்பளத்தில் டென்சிட்டி கூட இருக்குது. டிகிரி கூட இருந்தானா 22 24 வந்தால் உப்பு விளையுது. இது கடலுடைய பெரிய கிருபை. இது கடல் நீரோட்டம் வந்து 3 டிகிரி தான். ரிலேரேஸ் மாதிரி 3 டிகிரி இங்கே கிடப்பான், 10 டிகிரி அங்கே கிடப்பான். முந்திரும்ல. சரி, நிறைய பாத்தி மிச்சம். சீக்கிரம் உப்பாயிரும். அந்த டீசல் வழியில் வந்து அந்த உப்பளத்தில் வந்து இங்கே அந்த டென்சிட்டி கூட உள்ள உப்பு விளையுதுங்கிறதுனால தான் அவங்களுக்கு மூலப்பொருளாக இருக்குது. எல்லாமே இங்கே தானே வந்து கொண்டு போகிறாங்க. அதுக்கு ஆரம்பித்தாங்க போல. அதனால இது கொஞ்சம் முன்னால் பயங்கர இதில் தூத்துக்குடி உப்பு குதிரைலாம் நிற்கி பற்றி மாடு ஆடு மாடு கூட சேர்ந்து இறமையிருக்கு வரும். வளர்க்காங்க போல யாரும்.
ரைட்டு அந்த பக்கம் கிளம்பாக்கும் ரைட்டு. ரைட். உப்பளத்துக்கு ஒருக்கா வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். நீங்கள் அந்த போர் போடுற அன்றைக்கி என்ன கூப்பிடுங்க. இதுக்கு பார்த்தோம்னா பிடிச்சப்புறம் வாயில் வச்சு பாருங்கள் ஒரு மடக்கு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்கள் நீங்கள். அன்பானவர்களே, இந்த தோட்டத்தில் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து காடாக கிடந்தது, உடங்காடாக இருந்துச்சு. அதில் நம்ம மூலம் போர் போட்டு இப்போ லாரியில் தண்ணி எடுக்காங்க. மாடு ஒரு 50-100 மாடு இந்த தண்ணி வச்சு வளர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா அந்த தோட்டம் நல்லா சிறப்பானதாகிவிட்டது. நம்ம பார்த்ததுல சக்ஸஸ் ஆகிட்டு அங்கே ப்ரைஸ்லாம் தந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நான் கடவுள் கிருபையில் சென்று வருகிறேன். நீங்களும் பார்க்கின்ற இடத்துல தண்ணீர் நல்ல தண்ணீராக, என்ன தண்ணீர்னு சொல்லிடலாம். உப்பு தண்ணியா, நல்ல தண்ணியா, சவர் தண்ணியா, உப்பளத்தில் எவ்வளோ அதிகமான டிகிரி தண்ணி கிடைக்குங்கிறதையும் செட் பண்ணி பார்த்துடலாம். ஆழத்தையும் பார்த்துடலாம், எத்தனை அடி ஆழம்னு பார்த்துடலாம். அதனால் நீங்கள் உங்கள் சேவை சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அண்ணவிளைன்னா 3 பேராயர் உருவான ஊர், அமைச்சர்கள் ஊர், எம்எல்ஏக்கள் பலர் தோன்றிய ஊர், பெரிய விஸ்வவாணி எஃப்எம்பி எல்லாம் ஆரம்பித்த ஊர் பண்ணவிளை. ஆர்மி கிழமையார் அங்கே இருந்து வளர்ந்த ஊர். அவர்கள் ஆசையோடு பண்ணவிளை சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனைவருக்கு பார்க்கும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களில் பிறர் புண்படாத வண்ணம் கமெண்டில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.